சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அண்ணாமலை ரொம்பவே வெக்ஸ் ஆகி ஃபீல் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பார்க்ல. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம முத்து போறாங்க. அங்க அண்ணாமலை ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பா ஏன்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தா நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? அப்பா என்ன பாருங்கப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க முத்து. உடனே அண்ணாமலை கிட்ட போறாங்க. அண்ணாமலை கிட்ட போனதுமே அங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அன்கான்சியஸ்ல இருக்காங்க. அப்பான்னு சொன்னதும் கீழே மயங்கி விழுறாங்க. உடனே முத்து பதறி போயிட்டு, அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, ஏன்பா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. உங்களுடைய அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. அவருக்கு எப்பவுமே எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லி தானே அனுப்பினேன். இந்த மாதிரி அவரை எமோஷனல் ஆக்கியிருக்கீங்க. இனிமே அவரோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது, கடவுளை தவிரன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் டாக்டர் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் அப்பா இல்லைன்னா நாங்க இல்லை டாக்டர், தயவு செஞ்சு எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க. இல்லைங்க எங்களால முடியாது, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து நேரா மனோஜ் கிட்ட போயிட்டு, அப்பா இப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீதான்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க முத்து. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.